Hello children, how are you all? All are fine? Very good. So take your GK book, lesson number 3, Science Around Us. So last class nama Heavenly Bodies, Information on Satellite, Great Inventors and Inventions in the topic la finish பண்ணிட்டோம். So today we will learn about Doctor's Kit and Solids and Liquids. Let's see. Doctor's Kit. So in this topic, Doctor's Kit என்ன சொல்கிறாங்கன்னா, I will give you a few pictures and I want you to identify these instruments used by me. I will provide a hint under each instrument. So children, Doctor's Kitோட some of the instrument picture தான் நமக்கு புக்கில் கொடுத்துருக்காங்க. And also some of the clues கூட கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த clues யூஸ் பண்ணி நம்ம ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ ஃபர்ஸ்ட் பிக்சர் பார்த்துக்கோங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் பிக்சருக்கான க்ளூ என்னன்னு பார்த்தோம்னா, ஐ யூஸ் திஸ் டு லிசன் டு த ஹார்ட் பீட் ஆஃப் மை பேஷண்ட். ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி டாக்டர் என்ன பண்ணுறாங்கன்னா, பேஷண்ட்டோடைய ஹார்ட் பீட்டை லிசன் பண்ணுவாங்க. ஸோ வாட் இஸ் த ஆன்சர்? வெரி குட், ஸ்டெத்தஸ்கோப். ஸ்டெத்தஸ்கோப் பிக்சர் தானே ஃபர்ஸ்ட் பிக்சர். வெரி குட். So write in this dash stethoscope. So stethoscope is our answer. Stethoscope யூஸ் பண்ணி தானே டாக்டர்ஸ்லாம் வந்து பேஷண்ட்டோட ஹார்ட் பீட்டை லிசன் பண்ணுவாங்க, isn't it? Okay, now second one, I use this instrument to inject medicine into my patient's body and I also use it to take a sample of my patient's blood. So second picture, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, பேஷண்ட்ஸுக்கு மெடிசனை இன்ஜெக்ட் பண்ணுவாங்க அண்ட் ஆல்சோ பேஷண்ட்ஸுடைய பிளட் சாம்பிளையும் எடுத்துப்பாங்க. ஸோ ரெண்டுத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு ஆன்சர் இஸ் syringe. So write in this dash syringe. Okay children, and then next one, look at this picture. So our clue is, I use this to check the temperature of my patient. So இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, பேஷண்ட்டோட டெம்பரேச்சர் செக் பண்ணுவாங்க. ஸோ என்ன பிக்சர் இது? வெரி குட், டெர்மோமீட்டர். ஸோ ஒரு ஆன்சர் இஸ் டெர்மோமீட்டர், isn't it? ஸோ டெர்மோமீட்டர் யூஸ் பண்ணி தானே நம்ம வந்து டெம்பரேச்சர் செக் பண்ணுவோம். வெரி குட். இப்போ நமக்கு ஃபீவராக இருக்குது அப்படின்னும்போது சம் பீப்புளோடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா டெர்மோமீட்டர் யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க, isn't it? ஸோ அந்த சில்ட்ரன்ஸ்க்கு ஃபீவர் வரும்பொழுது வீட்டிலே கூட தெர்மாமீட்டர் யூஸ் பண்ணி டெம்பரேச்சர் செக் பண்ணியிருப்பீங்க. ஸோ our ஆன்சர் இஸ் டெர்மோமீட்டர். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன், லுக் அட் திஸ் பிக்சர். ஸோ க்ளூ என்னென்னா, ஐ யூஸ் திஸ் டு கவர் மை ஹேண்ட்ஸ் டியூரிங் மைனர் ஆர் மேஜர் ஆப்ரேஷன்ஸ். ஸோ டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய ஆப்ரேஷன்ஸ்க்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணிப்பாங்க. வெதர் இட் இஸ் மைனர் ஆப்ரேஷன் ஆர் மேஜர் ஆப்ரேஷன்ஸ். வெரி குட். அவர் ஆன்சர் இஸ் க்ளவுஸ். க்ளவுஸ் யூஸ் பண்ணி தானே டாக்டர்ஸ்லாம் வந்து ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. ஸோ அவர் ஆன்சர் இஸ் gloves. And the next one, I use this to cover small wounds of my patients. Wounds means nothing but an injury. Okay children, so our answer is bandage. You are all know. So write in this dash bandage. And next one, next clue, I use these as a tray for my small instrument, tissues and so on. So லாஸ்ட் பிக்சர் நீங்கள் பார்க்குறீங்க இல்லைங்களா? ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை டாக்டர்ஸ் ட்ரேயாக யூஸ் பண்ணுறாங்க
to keep our small instrument and tissues. So in this tray name is kidney dish. So our answer is kidney dish. So write in this dash kidney dish. Okay children, write பண்ணிட்டீங்களா? Okay, now another topic, solids and liquids. In this picture the girl's name is Roshini. So Roshini என்ன சொல்றானா, Hi, I am Roshini. I study in class 3. Yesterday I studied about different substance in solid and liquid state. My teacher has given me a worksheet for homework. Can you please help me complete it? So நம்மளுடைய டாபிக் சாலிட்ஸ் அண்ட் லிக்விட்ஸ். ஸோ இந்த சாலிட்ஸ் அண்ட் லிக்விட்ஸ் இந்த டாப்பிக்கை பற்றின டவுட் தான் ரோஷினிக்கும் இருக்குது அப்படின்ட்டு ரோஷினி சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு அவங்களுடைய டீச்சர் பார்த்திங்கன்னா த சேம் சாலிட் அண்ட் லிக்விட் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹோம்ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்காங்க. ஸோ இதான் இந்த பிக்சர் பாக்ஸில் சொல்லியிருக்காங்க. ரோஷினிக்கு ஹெல்ப் பண்ணலாமா? ஓகே, look at the following pictures and write names of solid or liquid objects in their respective boxes. ஸோ கீழே பார்த்திங்கன்னா நமக்கு 2 boxes கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் சாலிட், செகண்ட் ஒன் லிக்விட். ஸோ நமக்கு கொடுத்துருக்க இந்த பிக்சர்ஸில் which pictures solid and which pictures liquid அப்படின்ட்டு ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். ஓகே சில்ட்ரன்ஸ், let's start. First picture is lemon juice, lemonade. So lemonade, it's a liquid, isn't it? So write lemonade in second box, liquid box. Okay children, write பண்ணிட்டீங்களா? And then look at the second picture. It's a tree. So tree picture is very good, solid. So write tree in solid box. So first boxல tree அப்படின்ட்டு write பண்ணுங்க, TREE, tree. Okay children, and then look at the next picture. It's a police jeep. So police jeep is solid or liquid? Very good, solid. So write police jeep in first box. ட்ரீக்கு கீழே போலீஸ் ஜீப் அப்படின்ட்டு ரைட் பண்ணுங்கள். ஓகே, அண்ட் தென் நெக்ஸ்ட் பிக்சர் பெயிண்ட் ப்ரஷ் டின். ஸோ பெயிண்ட் இட்ஸ் அ லிக்விட், பட் பெயிண்ட் ப்ரஷ் அண்ட் பெயிண்ட் பாக்ஸ் பார்த்திங்கன்னா சாலிட் தானே. ஸோ ஃபர்ஸ்ட் பாக்ஸில் சாலிட் பாக்ஸில் போலீஸ் ஜீப்புக்கு கீழே பெயிண்ட் ப்ரஷ் கமா டின் அப்படின்ட்டு ரைட் பண்ணுங்கள். ரைட் பண்ணிட்டீங்களா? And then paint is a liquid. So paint இந்த நேமை liquid boxல write பண்ணுங்க. Okay, and then next picture milk. So milk with a glass. So glass பார்த்தோம்னா it's a solid, but milk is a liquid. So write in first box milk glass, and then second boxல write milk. Okay children, and then final picture, it's a ice cube. So ice cube இருக்கும்போது பார்த்தோம்னா it's a solid. Ice cube melt ஆக each and every drop liquid. So first boxல ice அப்படின்னு write பண்ணுங்க, and then second box, that means liquid boxல melted ice drop அப்படின்ட்டு ரைட் பண்ணிடுங்க. ஓகே சில்ட்ரன்ஸ், ரைட் பண்ணிட்டீங்களா? ஸோ நவ் ஃபர்ஸ்ட் பாக்ஸ் சாலிட் பாக்ஸில் நம்ம என்னெல்லாம் ரைட் பண்ணியிருக்கோம்? ட்ரீ, போலீஸ் ஜீப், பெயிண்ட் ப்ரஷ், டின், மில்க் கிளாஸ், ஐஸ். அண்ட் தென் செகண்ட் பாக்ஸ் லிக்விட் பாக்ஸில் நம்ம என்ன ரைட் பண்ணியிருக்கோம்? லெமனேட், பெயிண்ட், மில்க், melted ice drop. So these are all the solids and liquids objects. Okay children, so solid and liquid உடைய நேமை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி ரைட் பண்ணிட்டோமா? isn't it? ஸோ பாட்டமில் இருக்க 3 பிக்சர்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா
சாலிட் அண்ட் லிக்விட் காம்பினேஷனில் இருக்கும், isn't it? பெயிண்ட் ப்ரஷ் அண்ட் டின். ஸோ இதில் பெயிண்ட் லிக்விட், பெயிண்ட் ப்ரஷ் அண்ட் டின், இட்ஸ் அ சாலிட். The same process, glass of milk. So milk, it is a liquid and glass is a solid object. So the same process, ice cube, it's a solid, and melted ice drop, it is a liquid. Okay children, do you understand? Thank you.